ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த வீடியோ. நான் உங்கள் டிஜி கேமர். ஓகே காய், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஈவெண்ட் பார்த்துருக்கோம். இன்றைக்கி ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு. ஸோ பூயா டே அப்படின்னு ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு. ஸோ அது வந்து லாக்கில் இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி அன்லாக் ஆகிடுச்சு. இன்றைக்கி காலைல 10 மணிக்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாம், இருந்து 17 நாள் இருக்க போகுது. அந்த ஈவெண்ட்டை போய் ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ காலையில் தான் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா இப்போ செக் பண்ணி பாருங்கள். அந்த கேரக்டர், அந்த ஃபேடல் வீல்னு ஒரு ஈவெண்ட் வந்துருந்துச்சு. நம்ம அந்த கேரக்டர் வாங்கினோமா வாங்கலன்னு காலையில் பார்த்தவங்களுக்கு தெரியும். பார்க்கலன்னா போய் பாருங்கள். லாஸ்ட் எண்டு ஸ்க்ரீனில் வந்து நான் அதை கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. இந்த ஈவெண்ட்டை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டோக்கன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் வரிசை ஒன்றா பார்த்துடலாம். நீங்கள் ஒன்று பண்ண என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, மறக்காமல் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். நான் வீடியோ போட லேட்டான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் முடிஞ்சளவு நான் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டேன். என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, எத்தனை டோக்கன்லாம் எடுக்கணும், ஆனால் கேம் ப்ளே பண்ணி அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும் உங்களுக்கு வந்து ஈவனை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக புரியும். ஸோ ஓகே, பூயா கோன்னு போட்டிருக்காங்க. பார்த்தா என்னென்னமோ கொடுத்து வச்சுருக்காங்க, ஒன்றுமே பார்த்தோன்னே புரியாது. ஸோ அதை விடுங்க. நான் வந்து பார்த்து உலக உருண்டமாக இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த யூஎம்பி இது வந்து நமக்கு வந்து லாகின் ரிவார்டை கொடுக்குறாங்க 25ஆம் தேதி. ஓகேங்களா, இந்த மாதம் 25ஆம் தேதி வந்து கொடுக்குறாங்க. மறந்துடாம போய் வந்து செக் பண்ணி பாருங்கள். 25ஆம் தேதி வந்து லாகின் ரிவார்டை கொடுக்குறாங்க. சரி, ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஓகே. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து எப்படி நான் கம்ப்ளீட் பண்ணுன்னு நான் சொல்கிறேன். இது ஒரு டோக்கன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த டோக்கனை வச்சுட்டு நம்ம சின்ன ஒரு கேம் ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கீழே சைடில் பார்த்தீங்கன்னா 3, 2, 1 ஒவ்வொரு டோக்கனுக்கு 5 கிரீடன் டோக்கனு, 2 டோக்கனுக்கு 10 டோக்கனு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த டோக்கனை எடுத்தால் மட்டும்தான் நம்ம கிரீடட் டோக்கனே கிடைக்கும். அந்த கிரீடட் டோக்கனை எடுத்து மாதிரி தான் இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே லாக் போட்டிருக்கும். ஸோ 10 பில்லியன் 20 பில்லியன் 000 போட்டிருக்காங்க. பார்த்தா இப்போ லாக்கில் இருக்கும். ஸோ இது எப்படி அன்லாக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இப்போ 1 பில்லியன் ரீச் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சமாக குளோபல் போயா கவுண்டிங் போட்டு ஓடிட்டுருக்கா. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு டைமிங்கில் ஓடிட்டு தான் இருக்கும். இது வந்து கொஞ்சமாக ரீச் ஆகி 10, 20, 30 மேலே ஏற ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அன்லாக் ஆயிரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆயிரும். அன்லாக் ஆன போகிற மட்டும் தான் நம்ம வந்து டோக்கனை வச்சு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கிரீடன் டோக்கன் வந்து எடுக்கலாம். ஸோ இது வேறு அக்கௌண்ட்டு. ஸோ இப்போ தான் உங்கள் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இப்படி தான் இருக்க போகுது. மொத்தம் நீங்கள் 4 ஃப்ளிப் பண்ணணும். மொதல் ஃப்ளிப் பண்ணிவிட்டேன். ஸோ 2ஆவது ஃப்ளிப் நான் பண்ணுறேன். ரெண்டுமே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் தெரியுது. ஸோ 3ஆவது ஃப்ளிப் வந்து கோல்டு கலரில் தெரியுதா. ஸோ 4ஆவது ஃப்ளிப் பண்ணுறேன். இதுலேயும் கோல்டு கலரில் தெரியுது. உங்களுக்கு கோல்டு கலரில் தெரிகிறது மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாயிண்ட். ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா எந்த ரோ சூஸ் பண்ணுறீங்க, மேலே அம்புக்குறி மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, எந்த ரோ சூஸ் பண்ணி கேட்குறாங்க. நீங்கள் சூஸ் பண்ணுற ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கோல்டு டோக்கன் இருக்கும் அத்தனைக்கு உங்களுக்கு கீழே சைடில் வந்து தெரியும். ஒரு டோக்கனுக்கு வந்து 5 கிரெடிட் டோக்கனு, 2க்கு வந்து 10, 3க்கு வந்து 15 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து சைடு ரோவை கிளிக் பண்ணோம். நான் கிளிக் பண்ண ரோவில் பார்த்தீங்கன்னா 2, 3 மொத்தம் 3 இருக்குது. ஸோ 3க்கு பார்த்தீங்கன்னா 15 கிரெடிட் ரோ கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா 15 ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இது வந்து வேறு அக்கௌண்ட்டு. நான் இப்படி தான் நான் பண்ணேன். ஃபஸ்ட்டு நம்ம அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறது தெரியாமல் பண்ணிட்டேன். ஸோ இது வேறு அக்கௌண்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஒரிஜினல் அக்கௌண்ட்டில் வந்து நான் இது ப்ளே பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ இது எப்படி நான் காட்டுறேன், இது டெமோ காட்டுறேன். எடுத்தோன்னே ஸ்டார்ட் கேம் கொடுத்துருப்பாங்க. கெல்லி தான் நீங்கள். ஓகேங்களா. மற்றதுக்கு பூராமே வந்து இந்த எனிமி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனிமிட்ட சிக்காமல் ஒவ்வொரு இடத்துக்கும் செஸ் மாதிரி நீங்கள் மூவ் ஆகி போயிட்டே இருக்கணும். மேலே பார்த்தீங்கன்னா ரன்னிங் மூவிங் பார்த்தீங்கன்னா 9 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மூவ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ 8 ஆயிடுச்சு. நீங்கள் கரெக்டாக ஒவ்வொரு மூவும் கொடுத்து அந்த ஒரு ட்ரெஷர் பாக்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை நீங்கள் அங்கே அந்த இடத்துக்கு நீங்கள் போக உங்களுக்கு பாயிண்ட் ஏறும். ஸோ ஒரு ட்ரெஷர் பாக் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 2. ஓகேங்களா. அது இன்னொரு ட்ரெஷர் பாக் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 2. ஸோ போயா அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 5 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 9, 5, 2, 9. ஓகே, 9 கரெக்டாக வந்துருக்கு. சைட்லேயே பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ போய் அடித்தா 5, ட்ரெஷர் பாக்கு 2, அப்புறம் அந்த எனிமிட்ட சிக்கினீங்கன்னா -ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது 1 ஆகுமா 3 ஆகுமா சரியாக தெரியல. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த எனிமிட்ட மட்டும் சிக்கிடக்கூடாது. சிக்கிராமல் தப்பிச்சு செஸ்கை நகர்த்துற மாதிரி மூவ் ஆகி போயிட்டே இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரியல் அக்கௌண்ட்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா பூயா கோ. ஸோ அதான் நம்ம வந்து செஸ் மூவ் பண்ணுற மாதிரி இந்த பூயா கோ கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. ஸோ நீங்கள் வந்து மேலே பார்த்தீங்கன்னா அந்த கோழி டோக்கன் மாதிரி இருக்கா, ஒரு கோழி மண்டை அந்த டோக்கன் மாதிரி இருக்கா. ஸோ வந்து நீங்கள் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிளாசிக் அந்த பேட்டில் ராயல் கேம் ப்ளே போய்க்கோங்க. அதில் வந்து கீழே ரேண்டம் அங்கங்கே கிடக்கும், நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 5 டோக்கன் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அடுத்த கேம் ப்ளே பண்ண முடியும். நான் 5 டோக்கன் கொடுத்து நான் இப்போ கேம் ப்ளே பண்ணுறேன். சரி, ஓகே. நான் எனிமியில் சிக்காமல் எப்படி கரெக்டாக போகிறேன் மட்டும் பாருங்கள். அடுத்து போய் வந்துடுது. ஸோ அந்த ரன்னிங் மூவிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்க கொடுக்குற ரன்னிங் மூவ்ஸ்க்குள்ள நம்ம சீக்கிரம் வந்து முடிச்சிட்டோம்னா வந்து போய் அடிச்சிடலாம். ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னா 11 கொடுத்துருக்காங்க அந்த கிரீடம் டோக்கனு. ஓகே, அடுத்து நீங்கள் ஸ்டார்ட் கேம் கீழே பார்த்தீங்கன்னா 10 கேட்குறாங்க. மொதல் 5 கேட்டாங்க, 10 கேட்குறாங்க. அடுத்து 15, அடுத்து 20 கேட்பாங்க. இந்த 20க்குள்ளே இன்றைக்கி ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 20க்குள்ளே வந்து நம்ம கேம் ப்ளே பண்ணிக்கலாம் இந்த போயால். ஓகேங்களா. சைடில் இதில் குட்டி எழுதிருப்பாங்க, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. up to 20. இன்றைக்கி ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா லிமிட்டட் வந்து 20 தான். ஸோ 10 கேட்குறாங்க, அடுத்து 15 கேட்பாங்க, அடுத்து 20 கேட்பாங்க. இந்த டோக்கன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாசிக்கில் பேட்டில் ராயில் தான் போகணும்.
கிளாஸ் கோடெலாம் கிடையாது, ரேங்க்லேயும் கிடையாது, இருக்குமான்னு தெரில. நான் கிளாசிக்கில் தான் போனேன், சாதா கிளாசிக்கில். அதில் போனேன், டோக்கன் அங்கங்கே கிடக்கும், எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் திரும்பி வந்து 10 எடுத்துகிட்டு திரும்பி 10 கொடுத்து திரும்பி உள்ளே வந்து உங்களுக்கு கேம் ப்ளே பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஃபீட் ஆகிருப்பேன், போய் அடிச்சிருக்க மாட்டேன். ஸோ எப்படின்னு பாருங்கள். மேலே பார்த்தீங்கன்னா இந்த ரன்னிங் மூவிஸ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. நான் அதுக்குள்ளே பாக்ஸ் எடுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா பூயா வந்து இங்கே கீழே இருக்குது, ஓகேங்களா. அப்போ நான் முடிஞ்சளவு நான் போனேன், ஆனால் முடியல. அந்த ரிமைண்டிங் அந்த ரிமைண்டிங் மூவ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிடுச்சு. ஓகே, வேறு லெவல். பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபீட் ஆக்கிட்டாங்க. ஸோ அடுத்து ப்ளே பண்ணோம்னா 15 டோக்கன் கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு 6 கிரீடட் டோக்கன் தான் கொடுத்துருக்காங்க. இது உங்கள்கிட்ட இருக்க அந்த சின்ன டேலண்ட் தான். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணி எங்கெல்லாம் போய் கரெக்டாக நம்ம எடுக்கணும். திடீர்னு வந்து போயா வந்து மாறி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ சைட்லேயே தெரியும், போயா எடுத்து 5, அந்த பாக்ஸு எடுத்தோம்னா 2, அந்த எனிமிட்டை மாட்டினா மட்டும் மைனஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுங்கள் காய். ஸோ இந்த மாதிரி பண்ணால் மட்டும் தான் நம்ம டோக்கன் வந்து எடுக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஒரு டேலண்ட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் கோடு, சாதா கிளாஸ் கோடு அண்ட் கிளாசிக் மேட்ச், சாதா கிளாசிக் இந்த பேட்டில் ராயல், இது 2 மேட்சும் போய் நீங்கள் எந்தளவுக்கு போய் அடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து பாயிண்ட் ஏறிட்டே இருக்கும். நான் 1 எடுத்திருக்கேன். நான் எத்தனை எடுத்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா 100க்கு 1 தான் எடுத்திருக்கேன். அந்த பேனர் பின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா அந்த பின்னு வந்து கிடைக்கும். இந்த 100 பேருக்குள்ளே வந்தீங்கன்னா, 100 பேருக்கு மேலே நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பின்னு வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. மேட்ச்சை பார்த்தீங்கன்னா கிளாசிக் அண்ட் சிஎஸ் மோட் கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்கள் போய் அந்தளவுக்கு அடிக்கலாம், அந்தளவுக்கு பாயிண்ட் ஏறும். நான் ஒரே ஒரு போய் அடிச்சேன்னு நினைக்கிறேன் கிளாஸ் ஸ்கோரில், சாதா கிளாஸ் ஸ்கோரில் 1 தான் ஏறி இருக்குது. ஸோ எந்தளவுக்கு மேட்ச் ப்ளே பண்ணணுமோ அந்தளவுக்கு ப்ளே பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பின்னு வேணும்னா எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், ஸோ இன்றைக்கி ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்க போகுது. நான் ஃபுல் டீட்டெயில் முடிஞ்சாலும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். புரியலன்னு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஓகே, அடுத்து ஒரு சூப்பரான தரமான வீடியோ சந்திக்கலாம். ஸோ டேக் கேர் கைஸ், பை பை, சி லவ் யூ கைஸ், பை பாய்.